பணத்தை பத்தின ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்ற ஒரு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. அவரோட சோகமான மரணம் ஒரு கஷ்டமான வாழ்க்கையோட முடிவா தெரிஞ்சது. ஆனா அது உண்மை அல்ல. Tragic yet very interesting incident that took place in Mumbai. An 82-year-old beggar died after he was run over by a speeding train while trying to cross the railway tracks in the Govandi station of Mumbai. பணமா அவ்வளோ பெரிய தௌலத்தாடாவ பெரிய ரவுடியா ஒண்ணு இல்லனா அப்புறம் பிச்சைக்காரனே. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த உண்மை கதை பணத்தை பத்தின நம்மளோட எண்ணங்களையே மாத்தி போடக்கூடிய ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பணக்காரர்னா பணக்காரர், ஏழைனா ஏழை, ரெண்டும் ஒன்னா எப்படி இருக்க முடியும்னு தோணுது இல்லையா? ஆனா நாம பார்க்க போற கதை இதுக்கு ஒரு அதிர்ச்சியான பதில சொல்லுது. சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட நாயகன் மும்பையில வாழ்ந்த ஒரு 82 வயசு பெரியவர், ஒரு பிச்சைக்காரர். முதல்ல அவர் எப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்தாருன்னு பாப்போம். அவரோட வாழ்க்கை நிலைமைய நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. பாழடைஞ்ச ஒரு சின்ன 10க்கு 10 ரூம், அதுல ஒரு ஃபர்னிச்சர் கூட கிடையாது. மத்தவங்க இறக்கப்பட்டு போடுற சாப்பாட்டை நம்பிதான் அவரோட வாழ்க்கைய ஓடி இருக்கு. 40 வருஷமா பிச்சை எடுத்திருக்கார். ஆனா தனக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணிக்கிட்டதே இல்லைன்னு பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவரோட வாழ்க்கை ஒரு பெரிய சோகத்துல முடிஞ்சிடுச்சு. ரயில் தண்டவாளத்தை கடக்க முயற்சி பண்ணும்போது ஒரு விபத்துல அவர் பரிதாபமா இறந்து போயிட்டார். இது அவரோட அந்த ஏழ்மையான வாழ்க்கை முறையோட ஒரு நேரடி விளைவுன்னே சொல்லலாம். ஆனா உண்மையான கதையே இங்குதான் ஆரம்பிக்குது. அவர் இறந்த பிறகு போலீஸ் ஒரு சாதாரண விசாரணைக்காக அவரோட வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போதான் மொத்த கதையும் தலைகீழா மாறுது. அந்த சின்ன குடிசை வீட்டுக்குள்ள போலீஸ் பார்த்த ஒரு விஷயம் அவங்க எல்லாரையும் ஆச்சரியத்துல மூழ்கடிச்சது. ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவங்க கண்டுபிடிச்சதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. முதல்ல அவங்க கண்ணுல பட்டது கோணிப்பைகள்ல அடைச்சு வச்சிருந்த பணம். எண்ணி பார்த்தா அதோட மதிப்பு மட்டுமே 7.77 லட்சம் ரூபாய். நினைச்சு பாருங்க, அவ்வளவும் ரொக்க பணம். அதோட முடியல, அடுத்ததா பேங்க்ல பிக்ஸ்டு டெபாசிட் போட்டதுக்கான பத்திரங்களையும் கண்டுபிடிச்சாங்க. அதோட மதிப்பு மட்டுமே 8.77 லட்சம் ரூபாய். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் சும்மா பணத்தை சேர்க்கல, புத்திசாலித்தனமா முதலீடும் பண்ணியிருக்காரு. இந்த மொத்த பணத்தையும் உலக அளவுல கணக்கு போட்டா அது கிட்டத்தட்ட 20,000 அமெரிக்க டாலர் வரும். அதாவது ஒருத்தர் எந்த குறையும் இல்லாம ஒரு கௌரவமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான பணத்தை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப பாருங்க அந்த மிகப்பெரிய முரண்பாட்டு. ஒரு பக்கம் 16 லட்சத்துக்கும் மேல சொத்து, இன்னொரு பக்கம் சேரியில வாழ்க்கை, சாப்பாட்டுக்கு பிச்சை, கடைசியில ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது ஒரு பரிதாபமான சாவு. இதை விட ஒரு பெரிய சோகம் இருக்க முடியுமா? சரி, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த விசித்திரமான புதிரை புரிஞ்சுக்க மார்கன் ஹவுசில் அப்படிங்கிறவரோட புத்தகம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவரோட இந்த ஒரு வரி அந்த பிச்சைக்காரரோட நிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. சும்மா பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டுமே ஒரு முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையா ஆகிடாது. அவரோட முக்கிய பிரச்சனை என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேமிக்கணுங்கிற வித்தியில அவர் ஒரு எக்ஸ்பர்ட். ஆனா அந்த பணத்தை தனக்காக செலவு பண்ணி ஒரு நிம்மதியான வசதியான வாழ்க்கைய வாழ்ற கலையில அவர் சுத்தமா ஃபெயில் ஆகிட்டார். இதத்தான் மொழிபெயர்ப்பின் தோல்வின்னு சொல்றாங்க. அதாவது பேங்க் கணக்குல பணம் இருக்கும், ஆனா அந்த பணம் நம்ம வாழ்க்கைய கொஞ்சமாவது நல்லபடியா மாத்த உதவலன்னா அது இருந்தும் இல்லாத மாதிரிதான். அவரோட பணம் அவருக்கு பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம்னு எதையுமே கொடுக்கல, வெறும் நம்பரா மட்டுமே இருந்திருக்கு. இந்த புதிரை தீர்க்கணும்னா பணக்காரர்னா யாருங்கிற அர்த்தத்தையே நாம மாத்தி யோசிக்கணும். பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் மட்டுமே ஒருத்தரோட செல்வத்தை தீர்மானிக்காது. ஹவுசலோட இந்த வரையறை ரொம்ப ஆழமானது. பணம் நமக்கு கொடுக்கறதுலே பெரிய விஷயம். இன்னும் அதிக பணம் கிடையாதாம். அது நமக்கு கொடுக்கற சுதந்திரம், நேரம், அப்புறம் பாதுகாப்பு, இதுதான் உண்மையான செல்வம். இப்ப இத மறுபடியும் அந்த பிச்சைக்காரரோட சோகத்தோட பொருத்தி பாருங்க. தனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைய வாங்குறதுக்கு தேவையான எல்லா பணமும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அந்த முடிவை, அந்த செலவை அவர் பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த பணத்தை வச்சு அவர் எவ்வளவு சிம்பிளான விஷயங்களை செஞ்சிருக்க முடியும். முதல்ல பிச்சை எடுக்கிறத நிறுத்தி இருக்கலாம். ரெண்டாவது, நிம்மதியா 3 வேளையும் நல்ல சாப்பாடு வாங்கியிருக்கலாம். ஒரு பாதுகாப்பான வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்கலாம். கடைசியா இந்த மாதிரி ஆபத்தான ரயில் தண்டவாளத்தை கடக்காம ஒரு பாதுகாப்பான போக்குவரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சிருந்தா அவரோட முடிவு இப்படி ஆகியிருக்குமா? நிச்சயமா இல்ல.
இப்ப இந்த கதையோட மொத்த பாடத்தையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்துல சுருக்கமா சொல்லிடலாம். இந்த உருவகத்தை நான் விளக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்கிறது நிலையாற்றல் மாதிரி, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி. அது சும்மா தேங்கி நிக்கிற ஒரு சக்தி. ஆனா நாம அதை செலவு பண்ணும்போது தான் அது இயக்க ஆற்றலா மாறுது. அதாவது கைனடிக் எனர்ஜி ஒரு நல்ல வாழ்க்கையா, அனுபவமா, பாதுகாப்பா மாறுது. அந்த கோடீஸ்வர பிச்சைக்காரர் தன்னோட முழு ஜீவித்துக்கான நிலையாற்றலை, அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிய கொஞ்சம் கூட இயக்க ஆற்றலா மாத்தாமலேயே இறந்து போயிட்டார். இது பயன்படுத்தப்படாத வாய்ப்புகளோட ஒரு உச்சக்கட்ட சோகக்கதை. கடைசி அந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். உங்க பணம் சும்மா ஒரு தேங்கி நிக்கிற நிலையாற்றலா, வெறும் பேங்க் பேலன்ஸா இருக்கா, இல்ல உங்க வாழ்க்கைய சந்தோஷமா, பாதுகாப்பா மாத்துற ஒரு இயக்க ஆற்றலா நீங்க அதை பயன்படுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க.